நல்ல நேரம் முடியறதுக்குள்ள 2 பேரும் இந்த மாலையை மாத்திக்கங்க. ஆராதனா, என்ன நடக்குது இங்க? இவர் என்னடானா ஏதோ நமக்கு கல்யாணம் ஆக போற மாதிரி மாலையை மாத்திக்கோங்கன்னு சொல்றாரு. நான் எது கேட்டாலும் நீ ஒழுங்கா பதில் சொல்லாம ஏதோ சொல்லி சமாளிக்கிற. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சிவா, முதல்ல அமைதியா இருங்க. இதுக்கு உண்டான ரீசன் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாம். அப்புறம் நான் இன்னும் 1 வீக்ல கனடா போயிடுவேன். அதுக்காகவும் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரதுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணணும்னு தான் நான் நேத்து இந்த கோயிலுக்கு வந்து ஐயர்கிட்ட சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். சிவா, என்ன நம்புறியா இல்லையா? நம்புறேன். அப்புறம் என்ன, ஐயர்கிட்ட இருந்து மாலையை வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் தான் உனக்கு பெரிய சர்ப்ரைஸே இருக்கு. மாலையை வாங்கிக்கோ. ஓகே. சொல்லு மாலதி, எப்படி இருக்க? என்ன காலையிலே சர்ப்ரைஸ்? திடீர்னு கால் எல்லாம் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் தான் இந்து. ஆனா நம்ம எல்லாருக்கும் உன்னோட பையன் சிவா தான் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறான். சிவாவா? என்ன சொல்ற மாலதி? எதுவா இருந்தாலும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. உன்னோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாரு. ஒரு போட்டோ சென்ட் பண்ணிருக்க. உனக்கு எல்லாம் புரியும். இந்த நேரத்துல இந்த வைஃபை வேற ப்ராப்ளம் பண்ணுது. மாலதி, இது என்ன இடம்? இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? நம்ம வீட்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் வழக்கமா ஒரு கோவில்ல பண்ணுவோமே, அந்த கோவில்ல தான் இது நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இமிடியேட்டா போட்டோ எடுத்து உனக்கு அனுப்பி விட்டேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி. ஐயோ ஐயோ ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. ஊரை விட்டு போறேன்னு சொன்னவ இப்படி ஆயுசுக்கும் மறக்க முடியாத வேலையை பார்த்துட்டான். போச்சு, எல்லாமே போச்சு. என் குடிய முழுகி போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, அண்ணி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி வீடே 2 ஆகுற அளவுக்கு கத்திட்டு இருக்கீங்க? ருத்ரா, இங்க பாரு. என்னது? என்ன நீ இதெல்லாம்? அந்த ஆராதனா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ருத்ரா. பணக்கார வீட்டு பையங்கிறதுனால ஒவ்வொருத்தையும் பருந்து மாதிரி என் பிள்ளை சுத்தி வந்து அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டு போயிட்டு இருக்காளுங்க. நான் என்னத்த சொல்றது ருத்ரா? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். அப்படி பெத்த பிள்ளைங்களால நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தா என்ன உயிரோட குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே. நம்ம அனிதாவோட வாழ்க்கையில விளக்கேத்தலான்னு நினைக்கும் போது அந்த ஆராதனா வந்து இப்படி அந்த விளக்க அணைச்சிட்டாலே.
நம்ம மாலதி இப்பதான் ஃபோன் பண்ணி நம்ம வழக்கமா போற கோயில்ல நம்ம சிவாவும் ஆராதனாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்றா. அத்தை, என்னத்த சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றீங்களா? இந்த விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா அனிதா? என்ன மன்னிச்சிரு அனிதா. கொஞ்சம் பொறுமையா இருமா. கல்யாணம் ஏற்பாடு தானே நடந்துட்டு இருக்கு. கல்யாணமா நடந்துருச்சு. அழறத முதல்ல நிறுத்து. இந்து நேர்ல போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆமா அண்ணி, அவர் சொல்றதும் சரிதான். வாங்க நேர்ல போய் என்னன்னு பாப்போம். வாங்க. கடவுளே, என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு சொல்லிக்க எந்த சொந்தமும் இல்ல. எனக்கு கிடைச்ச ஒரே நண்பனா அது சிவா மட்டும்தான். இங்க வந்து நான் சிவா கூட இருக்கிறப்பதான் சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகியிருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது. சக்தியும் ரொம்ப நல்ல பொண்ணு. சிவா மேல உயிரே வச்சிருக்கா. நான் கனடா போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு முதல்ல சிவா குணமாகி சக்தி யாருங்கிற பழைய ஞாபகம் வரணும். அதுக்கான ஒரு மெமரி ட்ரீட்மெண்ட்டை தான் நான் இப்ப கொடுக்க வந்திருக்கேன். சக்தியையும் நான் இங்க வர வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஹே சிவா, கண்ணை மூடி வேண்டிக்கோ. நீ கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆராதனா, என்ன நடக்குதுங்க? இவ எதுக்காக இங்க இருக்கா? எதுக்கு மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா? சிவா, இவ எதுக்கு இங்க வந்திருக்க ஆராதனா? சிவா, என்ன சுத்தி என்ன நடக்குது? நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இவளை பார்த்தாலே எனக்கு தலை சுக்குநூற வெடிக்கிற மாதிரி ரொம்ப எரிச்சலா இருக்கு. சிவா, நீ நினைக்கிற மாதிரி சக்தி வேற யாரும் இல்ல. அவதான் உன்னோட. இந்த கொடுமையெல்லாம் எங்கேயாவது நடக்குமா ருத்ரா? பார், இதுக்கு பேர் தான் உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்றது. அம்மா, இது கோயில் சன்னிதானம். எதுவா இருந்தாலும் இப்படி சத்தம் போட்டு பேசாதீங்க. யோ, நீதான் இந்த திருட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு பாத்தியா? நாங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து என் புள்ளியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருப்பாங்க. ருத்ரா, பாம்புக்கு பால் ஊட்டி வளர்க்காத. அது என்னைக்கா இருந்தாலும் நன்றி மறந்து நம்மளே திரும்ப வந்து கொத்திருன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நீ கேட்டியா? இப்ப பாத்தியா, சிவாவும் ஆராதனாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த சக்தியை தாலி எடுத்து கொடுக்க வந்திருக்கா. வீட்டு வேலைக்காரிக்கு இங்க என்ன வேலை? நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்மளுக்கே தெரியாம எவ்வளவு பிளான் போட்டு இந்த மாதிரி காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. ஐயோ, இந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ சக்தியை இன்னும் என்னென்ன படுத்த போறாளோ. கடவுளே, நீதான் அவளை காப்பாத்தணும். ஏதோ கனடா போயிடுவேன், இன்னும் 1 வீக்ல கிளம்பிடுவேன்னு நம்ம கிட்ட வந்து சொன்னால. இப்ப பாத்தியா, நம்ம வீட்லயே பெர்மனண்டா டேரா போடுறதுக்கும் அனிதாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கும் இவ பக்காவா பிளான் பண்ணியிருக்கா. அன்னைக்கு என்னமோ பெரிய இவளாட்டம் சிவா என்னோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு ஓவரா சீன் போட்ட. இப்ப
இப்போ என்னடானா என் பிள்ளைய மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படி மினிக்கிட்டு வந்து நிக்கிற? அதனாலதான் பொறப்புலயே அப்பா அம்மா இல்லாம இப்படி வந்து நிக்கிற. மா போது நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை ஆராதனாவை பத்தி தப்பா பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சிவா, நீ கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருப்பா. இந்து ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டா. அண்ணே, நீங்க அவன்கிட்ட எதுவும் பேசாதீங்க. எவ்வளவு ஒருத்திக்காக பெத்த தாயோட மனசையே அவன் நோகடிச்சிட்டு இருக்கான். நாம சொல்றது எதுவுமே இப்ப அவன் காதுல விழவே விழாதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு என் பிள்ளைய ஏதோ பண்ணி வச்சிருக்காளுங்க. ஆராதனா இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டு தான். எதை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி கண்மூடித்தனமா பேசுறீங்க. ஆராதனா ஒண்ணும் அனாதை இல்ல. அவளுக்காக ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் இருப்பேன். நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் சிவா. ஆனா இங்க என்ன நடக்குது? கண்ணால நாங்க பாத்துட்டு இருக்கறதெல்லாம் பொய்யா? அண்ணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி கேளு ருத்ரா, நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேளு. அப்பயாச்சும் புத்தி வருதான்னு பாக்கலாம். சிவா, பட்டு வேட்டி சட்டையில மாப்பிள்ள மாதிரி நீ நிக்கிற. ஆராதனா பட்டு புடவையில கல்யாண பொண்ணு மாதிரி நிக்கிறா. மாலை வேற கீழே கிடக்குது. இந்த சக்தி என்னடானா வீட்ல எங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம இங்க உங்க கூட வந்து நிக்கிறா. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஹே, சொல்லுடி, நீ எதுக்காக இங்க வந்த? சிவாவுக்கும் ஆராதனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தியா? எங்க குடும்பத்தோட கௌரவத்தை அழிக்கதான் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறியா? ஹே, என்ன யோசிக்கிற? கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமே, என்ன சொல்லி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா? மேடம், சக்திக்கு எதுவும் தெரியாது. சக்தி சிவா விஷயத்துல அவங்க 2 பேரையும். போதும் ஆராதனா, நிறுத்து. எதுவும் பேசாத. இனிமே நீ சொல்ற எதையும் கேக்குற மனநிலையில நாங்க இல்ல. ஐயோ மேடம், இவ இதுக்கு திருட்டுத்தனமா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தா. இவளுக்கு எப்படி இவங்க 2 பேரோட விஷயம் தெரியும்? ஒன்னும் புரியலையே. மம்மி, இது பப்ளிக் பிளேஸ். ஏற்கனவே மண்டபத்துல அசிங்கப்பட்டது போதும். நம்ம சிவாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். மத்த எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சிவா, 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 ஹே, சிவா, என்னாச்சு? என்னாச்சு? சிவா, 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 ஏற்கனவே நீ பண்ணதெல்லாம் போதும். நீ வா சிவா, பாத்து வா, பாத்து வா. போமா சிவா. ஒன்றும் இல்லை அத்தை. பாருமா திவ்யா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். வார்த்தை வர வர ரொம்ப அசால்ட்டா இருக்கா. வலிச்சா நாமளாவது வாயை திறந்து சொல்லுவோம். ஆனா உங்க அத்தை எப்படிமா சொல்லுவா? அவளால பேச முடியாதுல்ல. நாம தான் பார்த்து பத்திரமா கவனிச்சுக்கணும். குழந்தையும் இவளும் ஒண்ணு மாதிரிதாம்மா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம தான் பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. பாவம், அவ வழியில துடிக்கிறத பாக்குறப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நாம கூட மாமாவை என்னவோன்னு நினைச்சோம். ஆனா மாமா அத்தை மேல உண்மையிலேயே பாசமும் அக்கறையும் வச்சிருக்காரு போலயே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கல. நீ எதுக்குமா தேங்க்ஸ் சொல்லணும்? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
இந்த காலத்துல பெத்த அப்பா அம்மாவை கூட கவனிச்சுக்காம ஏதாவது ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. அதே நேரத்துல மருமகளா வீட்டுக்குள்ள வந்த உடனே தண்ணி கொடுத்து போயிடுறாங்க. ஆனா நீ உன் அம்மா விட ஒரு படி மேல போய் உன் அத்தையை கவனிச்சுக்கிற. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சில நேரங்கள்ல நான் உங்க மேல கோவமா தான் இருப்பேன். கோவப்படுற மாதிரியான காரியம் நீங்களும் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மாமா, நீங்க அத்தையை சரியா கவனிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா அவங்க கையில வலின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். மத்தபடி நான் உங்களை ரொம்ப நல்லவருன்னுலாம் சொல்ல மாட்டேன் மாமா. நீ என்ன வேணாலும் சொல்லுமா. நீங்க எல்லாரும் என் சீதாவை கவனிச்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா என் சீதாவை நான் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மாமா, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அருண் எங்க போனாருன்னு தெரியல. நீங்க முதல்ல சாப்பிட்டுருங்க. அருண் வந்ததும் சாப்பிட சொல்லுங்க. நான் இப்ப ஆபீஸ் கிளம்புறேன் மாமா. சரி. அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. ஏய், என்ன பாக்குற? இப்ப நான் உன் விரல தான் உடைச்சேன். இன்னொரு வாட்டி இப்படி ஏதாவது பண்ண உன் குறவழிய கடிச்சு துப்பிடுவேன். என்னடா மச்சான், ப்ராக்கெட் பண்ணிட்டியா? என்னைக்குடா மிஸ் ஆயிருக்கு? ஆமா, உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தனே, முடிச்சியா? நீ ஒரு காரியம் சொல்லி அதை நான் செய்யாம இருப்பனாடா. இவ பேரு ஆஷா. டேய் மச்சான், நீ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கியே, அவ சாதாரண ஆள் கிடையாது. பிரம்மனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட். பேரலைக்கு மச்சான் அவளை ப்ராக்கெட் போட்டு கரெக்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா இன்னொரு விஷயம், அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ எப்படி அழகுல உச்சமோ அதே மாதிரி திமிர்லையும் இந்த உலகத்துல அவ தான் உச்சம். அவளை அப்படி ஒண்ணு சாதாரணமா நெருங்கிட முடியாது மச்சான். அவளை எப்படி மடக்கணும்ன்றதும் எனக்கு தெரியும். அவளை எப்படி என் வலையில விழ வைக்கிறதுனும் எனக்கு தெரியும். நான் சொன்னதை மட்டும் நீ செய். டேய் சந்தோஷ், காதல் உன் கண்ணை மறைக்குது. வேணாண்டா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, பாத்துக்கோ. இப்ப நமக்கு முக்கியம் அண்ணனோட விஷயத்துல வேற எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. ஏன்னா நான், கமல், பிரகாஷ் 3 பேருமே ஒன்ன மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். நான் தான் அன்னைக்கு உனக்கு போன்ல சொன்னேனேடா, அவனுக்கு நம்மள பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் மறந்து போச்சு. இப்போ அவன் உன்னை பார்த்தா கூட நீ யாருன்னு தான் கேட்பான். அதனால என் அண்ணன் சிவாவால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஒருவேளை அதையும் தாண்டி அவனுக்கு நினைவு வந்துருச்சுன்னா அப்புறம் அவனுக்கு நினைவு சின்ன போஸ்டர் தான் ஒட்ட வேண்டி வரும். நம்ம தொழில்ல நோ எமோஷன், நோ சென்டிமெண்ட், டார்கெட் ஒன்லி அவர் எய்ம். என்ன அருண், ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் முகம் வேற கவலையா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் மனசு சரியில்லை. உன்னோட மனசு எதனால சரியில்லைங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பொம்பளைய வேலைக்கு அனுப்பிட்டு ஆம்பளைங்க இப்படி வீட்டில் இருக்கிறது மரியாதையா இருக்காது. கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை மாதிரி கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடும். குடும்பங்கிறது எப்பவும் ஆம்பளைங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்.
அது எப்போ குடும்ப பொம்பளைங்க கையில போகுதோ அப்பவே அது நாசமா போயிடும். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி புருஷனா பார்ப்பாங்க. ஆனா எப்ப வேலைக்கு போறாங்களோ அப்போல இருந்து புருஷனை வீட்டு வேலைக்காரனை தான் பார்ப்பாங்க. இப்ப அப்படிதான் கிட்டத்தட்ட ஓ நிலைமையும் வரும். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க சொல்றத மட்டும்தான் நாம கேட்கணும். அதிகாரம் பண்ணுவாங்க. நம்ம தலைக்கு மேல ஏறி உட்காந்து ஆட்டி படைப்பாங்க. வர வர உன் பொண்டாட்டி ஓவரா போறான். முன்னெல்லாம் வேலைக்கு போனவன் நைட்டு 8 மணிக்கு வந்துருவா. இப்ப என்னடானா ராத்திரி லேட்டா வர ஆரம்பிச்சு நேத்து நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கே வரா. எனக்கு என்னமோ சரியா படல. எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்க. நாளைக்கு ஏதாவது பின்னாடி தப்பா இருந்துச்சுன்னா நீ தான் உட்காந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்கணும். இப்பெல்லாம் 24 மணி நேரம் போன்லயே தான் கிடக்குறா. எப்ப பாரு போன் கையுமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட கேட்டா ஏதோ திவ்யாவுக்கு ஆபீஸ்ல இருந்து அவசர கால் பண்ணிருக்காங்க, அதான் பேசிட்டு இருக்கான்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் எல்லாம் திவ்யா அப்படி இல்லடா. இப்ப ஆளே சரியில்லை. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.